Good morning students. Good morning யா. இன்னைக்கு பயாலஜியில் ஒரு புது லெசன் பார்ப்போம். வேதிப்பிணைப்பு முடிச்சிட்டோம் இல்லையா கெமிஸ்ட்ரியில். அடுத்து பயாலஜியில் உயிரியலில் ஒரு புது பாடம் பார்ப்போம். அடுத்த பாடம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரிகளின் உலகம். ஓகேயா. நுண்ணுயிரிகள்னால் மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது இங்கிலீஷில் மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லுவாங்க. நுண்ணுயிரிகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்போ கண்ணுக்கு தெரியாதுன்னா எப்போ பார்க்கலாம் இந்த நுண்ணுயிரிகளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப்பில் நம்ம பார்க்கலாம். யாரெல்லாம் அந்த நுண்ணுயிர்கள்? பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை, புரோட்டோசோவா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அதனுடைய சைஸு, அதனுடைய இயக்கம், இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். புரியுதா? அப்போ அந்த நுண்ணுயிரிகளின் உலகம் மைக்ரோபயாலஜின்ற பிரான்ச்சு எப்போ தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த இன்வென்ஷன் ஆஃப் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம்தான் இந்த நுண்ணுயிரிகள் மைக்ரோபயாலஜி அப்படின்ற ஒரு பிரான்ச்சே உயிரியலில் வந்துச்சு. ஓகே. ஏன்னா கண்ணுக்கு தெரியாது இல்லையா. அப்போ மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த நுண்ணுயிரிகளை அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ பார்க்க முடிஞ்சதுக்கப்புறம் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயிரியலில் ஒரு புதிய இது பிரான்ச்சே மைக்ரோபயாலஜின்ற ஒரு இது உருவானுச்சு. புரியுதாயா? அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா இப்படி இருக்குது, வைரஸ் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய வாழிடம் எப்படி இருக்குது, அதனுடைய சைஸ் எப்படி இருக்குது, எது எதுலாம் இந்த நுண்ணுயிர்கள் காணப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. புரியுதா? இதில் பார்த்தீங்கன்னா சில நுண்ணுயிரிகள் நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது. இந்த லெசனில் நம்ம என்னென்ன கண்டென்ட்டை எதெல்லாம் கற்றுக்கிற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான பாக்டீரியா, அதனுடைய வடிவம் எப்படி இருக்குது, அமைப்பு அடிப்படையில் எப்படி இருக்காங்கங்கிறத கண்டறிகிறோம். அப்புறம் வைரஸ்களை வகைப்படுத்துகிறாங்க. விவசாயம், உணவு மற்றும் உணவு உற்பத்தி தொழிற்சாலைகளில் மருந்து, உணவு இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களே அந்த தொழிற்சாலைகளில் நுண்ணுயிர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்குது. அடுத்து நோய் தொற்று கடத்தும் முறை, என்னென்ன நோய்களை இந்த நுண்ணுயிர்கள் பரப்புது, யார் மூலமாக பரப்புது, எப்படி இது உருவாகுது. ஓகே. அதுக்கடுத்து இந்த நோயை எப்படி கட்டுப்படுத்தலாம், தடுக்கலாம். இதை எல்லாத்தையுமே நம்ம இந்த லெசனுக்குள்ளே டீட்டெயிலாக என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேப்பா. சில நுண்ணுயிர்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது. என்னென்ன? தயிர், லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா தான். ஸோ அந்த தயிர் நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது. பால் இப்போ தயிராக மாறுறது. ஸோ அந்த தயிராக மாறிடுச்சுன்னா தெரிஞ்சு போச்சுன்னு நம்ம, அதாவது பால் கெட்டு போடுறதுக்கு வேறு பாக்டீரியா, பாலை தயிராக மாற்றுறது வேறு பாக்டீரியா. ஓகே. கெட்டு போன பாலை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அது தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா. இது தயிர் நமக்கு நன்மை பயக்கக்கூடியது. ஸோ அந்த பால் தயிராக மாறினதை அந்த இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி சில பாக்டீரியா நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது. சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நன்மை பயக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. ஓகே. இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர், ரொட்டி, அதை பாயிண்ட் பண்ணி காட்டுறேன். தயிர், ரொட்டி, பாலாடை கட்டி, ஆல்கஹால், நோய் தடுப்பு மருந்துகள், இதெல்லாம் தயாரிக்க விட்டமின்கள், இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பயன்படக்கூடிய பாக்டீரியாக்கள். இப்போ ஆல்கஹால்லாம் பார்த்தீங்கன்னா ஒயின்ஸு, இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் எதில் தயாரிக்கிறாங்க? பழங்களை என்ன செய்யணும்னா நொதிக்க வைக்கணும். நொதிக்க வைக்கிறதுனா புளிக்க வைக்கிறது தான். அப்போ காற்றில்லா சூழல், காற்றில்லா சுவாசித்தால் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நொதித்தல். எல்லாமே தான். மாவு புளிக்க வைக்கிறோம். மாவு புளிக்காமல் இருந்துச்சுன்னா அது சாஃப்டாக இருக்காது, ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும். ஸோ புளிச்சிருச்சுன்னா பார்த்தீங்கன்னா சாஃப்டாக மாறிடும். அந்த இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக மாற்றி கொடுக்குது. இதே தான் பேக்கரியிலையும் மாவோட ஈஸ்ட்டு அப்படின்ற ஒரு நுண்ணுயிரியை சேர்த்து பேக்கிங் பண்ணிடுறாங்க. ஸோ பேக்கிங் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த கேக் பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக இருக்கும். அப்போ நொதித்தல் மூலமாக, காற்றில்லா சுவாசித்தல் மூலமாக நம்மளுக்கு என்ன வாயு உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு உருவாயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தயிரில் பார்த்தீங்கன்னா குமிழாக இருக்கும், பபிள்ஸ், ஏர் பபிள்ஸ் இருக்கும், அந்த கார்பன் டை ஆக்சைடு பபிள்ஸு. ஸோ அதே மாதிரி கேக்கில் பார்த்தீங்கன்னா ஓட்டையாக இருக்கும். புரியுதா? மாவில் பாருங்கள் ரவுண்டாக அந்த குமிழ் இருக்கும், பபிள்ஸு.
ஸோ அப்போ நொதித்தல் மூலமாக நம்மளுக்கு அதை வந்து சாஃப்டாக மாற்றி கொடுக்குது. புரியுதா? அந்த மாதிரி சில நுண்ணுயிர்கள் வந்து தயிர், ரொட்டி, பாலாடை கட்டி, ஆல்கஹால், நோய் தடுப்பு மருந்துகள், விட்டமின்கள் இது தயாரிக்கிறதுல பயன்படுது. பயனுள்ள பாக்டீரியாக்கள், பயனுள்ள நுண்ணுயிர்கள். சில நுண்ணுயிர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தாவரங்களாக இருந்தாலும் சரி, மனிதராக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி தீங்கு விளைவிக்குது. தீங்கு விளைவிக்குதுன்னா என்ன? தாவரங்களை நல்லா வளர விடாது, அதனுடைய விளைச்சலை குறைச்சிரும் இல்லையா? அந்த விளைச்சல் இதாயிரும். இல்லாட்டினா பழங்களோ காய்கறிகளோ கனிகளோ வந்து நல்ல ஹெல்த்தியான ஃப்ரூட்டாக அது என்ன செய்யாது, இருக்காது. புரியுது? அதே மாதிரி மனிதர்களை வந்து நோயை உண்டாக்கும், விலங்குகளையும் நோயை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த நுண்ணுயிரிகளை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. சிலது நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது, சிலது பார்த்திங்கன்னா தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேயா? அப்போ இந்த நுண்ணுயிர்களை பற்றி படிக்கிற அந்த அறிவியலுக்கு பேர் மைக்ரோபயாலஜி. ஓகேயா? மைக்ரோனாலே சின்னது, நுண்ணியது அப்படின்னு அர்த்தம். பயோஸ் அப்படின்னாலே என்னது? உயிருள்ள. அப்போ மிக சிறிய உயிருள்ள உயிர்களை பற்றி லஜினா ஸ்டடின்னு அர்த்தம், இயல்னு அர்த்தம், படிக்கக்கூடியது. ஸோ அப்போ மைக்ரோபயாலஜியை 3 பார்ட்டாக பிரிக்கிறோம். மைக்ரோ மிக சிறிய நுண்ணிய, பயோஸ் உயிருள்ள, பயோனா உயிருள்ள பொருட்களை பற்றி, லஜி ஸ்டடி. அப்போ உயிருள்ள சிறிய உயிர்களை பற்றி படிக்கும் அறிவியல் மைக்ரோபயாலஜி. ஓகேயா? இந்த மைக்ரோபயாலஜி நுண்ணிய அளவுடையதில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா பாக்டீரியா, பூஞ்சை, பாசி, புரோட்டோசோவா, வைரஸ் இது எல்லாமே உள்ளடக்கம். ஓகேயா? புரிஞ்சுக்கிட்டிங்களா? அப்போ நுண்ணுயிரியல் உலகம்னா யார் யாரை பற்றி படிக்க போகிறோம்? அதாவது நுண்ணுயிர்களாக இருக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை இதெல்லாம் என்ன சைஸில் இருக்காங்க, அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது, அது எப்படியெல்லாம் நோய் பரப்புது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். போகலாமா? நுண்ணுயிர்கள் மற்றும் அவற்றினுடைய வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்து பார்க்குறோம். என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னா, நுண்ணுயிர்கள் அதனுடைய அளவு, புறத்தோற்றம், வாழிடம், வளர்சிதை மாற்றம்னா நம்ம அதுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த செரிமான மண்டலம், கழிவு நீக்க மண்டலம் எல்லாத்தையும் சேர்த்து தான் அதை என்ன சொல்கிறாங்க, வளர்சிதை மாற்றம். இந்த பல்வேறு அம்சத்தை பொறுத்து இந்த நுண்ணுயிர்களை வந்து 2 தான் பிரிக்கிறாங்கய்யா. ஒரு செல் உயிர்கள், இன்னொன்று வந்து பல செல் உயிர்கள். ஒரு செல் உயிர்கள் சிங்கிள் செல் தான் இருக்கும். பல செல் உயிர்கள் நம்மளை மாதிரி பல செல்களோட இருக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேயா? அப்போ ஒரு செல் உயிர்களுக்கு வந்து பாக்டீரியா, பல செல் உயிர்கள் வந்து பூஞ்சைகள். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்களற்ற உயிர்களாகவே இருக்குது. ஒரு செல்லும் இல்லை, பல செல்லும் இல்லை. செல்களற்ற உயிர்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வைரஸ். ஓகேயா? இந்த மாதிரி நுண்ணோக்கியில் பார்க்கக்கூடிய அந்த பாசிகள், புரோட்டிஸ்டுகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதனுடைய அமைப்பு, சைஸு, வாழிடம், புறத்தோற்ற அந்த அதிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பல வகையான நுண்ணுயிர்கள் இந்த உலகத்தில் வந்து காணப்படுது. இந்த நுண்ணுயிர்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்குது, காற்றில் இருக்குது இல்லையா? காற்று மூலமாக கூட சில வைரஸ் அது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்கிறோம், சுவாசிக்கிறோம், சாப்பிட்றோம். காற்றில் பரவி காணப்படுது, இல்லை இயற்கை பொருட்களில் இருக்குது. எல்லா இடத்துலையுமே நம்ம புற தோற்றத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நுண் உயிரிகள் வந்து காணப்படக்கூடியதாக இருக்குது. அதில் சிலது வந்து நம்மளுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது, சிலது தீங்கு விளைவிக்கக்கூடியதாக, நோய்களை உண்டாக்கக்கூடியதாக காணப்படுது. ஓகேயா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நுண் உயிரிகளை இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாக்கள். ஓகேயா? பாக்டீரியா வந்து ஒரு செல் உயிருடைய உட்கரு மற்றும் பல பிற செல் நுண் உறுப்புகளற்ற ப்ரோகேரியாட்டுகளாக இருக்குது. அது என்ன ப்ரோகேரியாட், யூகேரியாட்? ப்ரோனா ப்ரிமிட்டிவ் ஃபார்ம், ப்ரோனாலே ப்ரிமிட்டிவ், அதாவது சின்னதில் பார்த்தீங்கன்னா அதில் உட்கரு இருக்கும், பெருசு ஆக ஆக பார்த்தீங்கன்னா தெளிவற்ற அந்த உட்கரு வந்து காணப்படாது. ஸோ அந்த மாதிரி யூகேரியாட் அப்படின்னா நல்ல தெளிவான உட்கருக்களை இருக்கக்கூடியது வந்து யூகேரியாட்டுகளாக காணப்படுது. ஓகேயா? அப்போ மேக்ஸிமம் இந்த பாக்டீரியாக்கள் எல்லாமே ப்ரோகேரியாட்டுகளாக இருக்குது. தெளிவற்ற உட்கருவை உட்கரு அற்றவைகளாக காணப்படுது. ஸோ இது ஒரு பாக்டீரியாவுடைய ஈக்கோலையுடைய அமைப்பை கொடுத்துருக்காங்க. இது இதில் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் இதில் இணைக்கப்பட்டிருக்க அந்த நீளமாக இருக்கிறது கச இலை.
கசை இலை மூலமாக என்ன செய்யும் அப்படின்னா இயக்கங்களை மேற்கொள்ளும். சின்ன சின்னதாக இருந்தால் சிலியா, பெருசாக இருந்தால் கசை இலை. நுண்ணிலைன்னு கொடுத்துருக்காங்களே, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பாடி வாழை சுற்றிலும் சின்ன சின்னதாக இருக்கிறது கசை இலை. பெருசாக இருக்குது அப்படின்னா ஃப்ளாஜெல்லா. இந்த கரப்பாம்பூச்சி இலைலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி நீளமாக இருக்கும் இருக்கா, அது உணர் உறுப்பு, சென்சிட்டிவ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லோக்கோமோஷன்ஸ், இடப்பெயர்ச்சிக்காண்டி பயன்படக்கூடியது. அப்போ கசை இலைகள் அந்த நுண்ணிலைகள் மூலமாக அதனுடைய இயக்கத்தை வந்து மேற்கொள்ளுது. ஓகேயா, சரி. இந்த பாக்டீரியாக்கள் எவ்வளோ சைஸ் இருக்கும், எவ்வளோ அளவில் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீளத்தில் பார்த்தீங்கன்னா 1 முதல் 10 மைக்ரோமீட்டர். அதை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 1 முதல் 10 மைக்ரோமீட்டர். மைக்ரோமீட்டரை μmன்னு கொடுத்துருக்காங்க. மைக்ரோமீட்டருக்கும் குறைவாகவும். அகலத்தில் பார்த்தீங்கன்னா 0.2 முதல் 1 மைக்ரோமீட்டர். மைக்ரோனாலே 10⁻⁻3. ஓகேயா, மேக்ரோ 10⁻3. அந்த ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா படிச்சிருப்போம். 10⁻3, 10⁻6, 10⁻9 நானோ இருக்குமா, -9 நானோமீட்டர் அந்த மாதிரி. அதை விட ரொம்ப சின்னதுக்கு பேர் தான் நானோ. சரி, அப்போ நீள் வாக்கில் எவ்வளோ சைஸில் இருக்காங்கய்யா? 1 முதல் 10 மைக்ரோமீட்டர். அதுக்கும் குறைவாக இருக்குது. அகலத்தில் பார்த்தீங்கன்னா 0.2 முதல் 1 மைக்ரோமீட்டருக்கும் குறைவாக வேறுபடுது. ஓகே, சைஸ் அளவை குறிச்சிக்கிட்டிங்களா? நீளத்தில் எப்படி இருக்குது, அகலத்தில் எப்படி இருக்குது. ஓகேயா, சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் கசை இலைகளும் நுண்ணிலைகளும் காணப்படுது. இடப்பெயர்ச்சிக்கு வந்து பயன்படுது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா அதனுடைய வடிவத்தை பொறுத்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. இது பாக்டீரியாவுடைய சில அமைப்புகளை வந்து நான் இதிலேருந்து எடுத்திருக்கேன், நெட்லேருந்து எடுத்திருக்கேன். பாக்டீரியாக்களுடைய ஸ்ட்ரக்சர் எப்படிலாம் இருக்குது. இது ஈக்குவலை, அடுத்து பார்த்தீங்கன்னா டிசீஸை உருவாக்கக்கூடிய H1N1 அந்த மாதிரி சில நுண்ணுயிர்களுடைய அமைப்பு. இது எல்லாமே நம்ம சாதாரண கண்ணில் பார்த்தா என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு ஒரு தயிரையோ இல்லை ஒரு பாலோ எதையோ ஒன்று நம்ம பார்க்கணும், நுண்ணுயிரியை பார்க்கணும், இல்லை மழை தண்ணி இல்லை சாக்கடை தண்ணி எதையாவது ஒன்று ஒரு ஸ்லைடில் ஒரு ட்ராப் எடுத்து வச்சுட்டு அதை மைக்ரோஸ்கோப்பில் அடியில் வச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி அமைப்புடைய நுண்ணுயிரிகள் வந்து நம்மளுக்கு தெரியும். புரியுதாயா? சரி, இப்போ இந்த பாக்டீரியாவுடைய சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. என்னென்ன அந்த 3 வெரைட்டினா, அந்த பிக்சர் நான் எடுக்கலைன்னு நினைக்கிறேன் மிஸ்ஸு. 3 இது இருக்கியா, உன்னுடைய புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். கோள வடிவம், கோல் வடிவம், திருகு வடிவம். நல்லா பார்த்துக்கோ, 3 வடிவமாக பிரிச்சிருக்காங்க பாக்டீரியாவை. கோள வடிவம்னா ரவுண்டாக இருக்கும், ரவுண்டாக இருக்கும், அதுக்கு பேர் கோள வடிவம். கோள வடிவத்தில் இருக்கக்கூடியதை கோக்கைன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோக்கைகள் பேரையும் நீ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிறணும். பாக்டீரியாக்கள் அதனுடைய வடிவத்தை பொறுத்து 3 வெரைட்டியாக பிரிக்கிறோம். ஒன்று கோள வடிவம், கோளம்னா வட்டம், ரவுண்டாக இருக்குது. ஸோ ரவுண்டாக இருக்கக்கூடியது என்னன்னு சொல்கிறாங்கன்னா கோக்கைகள். உன்னுடைய புக்கில் இருக்கக்கூடிய பிக்சரையும் பார்த்துக்கோ. அதே மாதிரி மிஸ்ஸு இதுலேயும் எடுத்திருக்கேன் கொஞ்சம், இதை இந்த நெட்லேருந்து எடுத்திருக்கேன். ரவுண்டாக. ஸோ ரவுண்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் கோக்கைகள். ஓகே, கோள வடிவம் உடைய பாக்டீரியாக்கள் கோக்கைகள். இதே இது சிங்கிளாக இருக்குது, குரூப்பாக இல்லை, ஒரே ஒரு இது மட்டும் இருக்குதுன்னா கோக்கஸ். இந்த 2 வார்த்தையுமே ரொம்ப முக்கியம்யா. ரவுண்டு வடிவத்தில் இருக்காங்க அப்படின்னாலே அவங்களுக்கு பேர் கோக்கைகள். ஓகேயா, சிங்கிளாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கோக்கஸ், ரவுண்டு வடிவம். ஸோ அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோல் வடிவம். கோல்னாலே என்ன, கோல் குச்சி இருக்கு இல்லையா, நீளமாக இருக்கக்கூடியது. ஸோ கோல் வடிவ பாக்டீரியாக்களுக்கு பேர் பேசிலஸ். நீளமாக இருக்குது பாருங்கள் இந்த இது. ஸோ அந்த காமிச்சதுமே கோல் வடிவம் தான். இந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா கோல் வடிவம் தான். இந்த பாக்டீரியா கோல் வடிவம்னா என்னது, குச்சி வடிவம். ஓகேயா, இந்த குச்சி வடிவ பாக்டீரியாவுக்கு பேர் பேசிலைகள். ரவுண்டாக இருந்தால் அதுக்கு பேர் என்னையா சொன்னேன், கோக்கைகள். குரூப்பாக இருந்தால் கோக்கைகள். ரவுண்டாக நிறைய பேர் இருக்காங்க, குரூப்பாக இருக்காங்கன்னா, காலனியாக இருக்காங்கன்னா கோக்கைகள். இது சிங்கிளாக ரவுண்டாக ஒரு பாக்டீரியா மட்டும் இருக்கா அப்படின்னா
கோக்கஸ். ஓகேயா, இந்த மாதிரி குச்சி வடிவானா நீளமாக ராட் ஷேப்பில் இருக்கா அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பேசிலைகள். ஓகேயா, பேசிலைகள். ஒரு இது மட்டும் இருந்துச்சுன்னா பேசிலஸ். கோக்கைகள் கோள வடிவத்தில் ரவுண்டாக இருந்தால் கோக்கைகள் கோக்கஸ். இதே இது குச்சி வடிவத்தில் இருந்தால் பேசிலை பேசிலஸ். சிங்கிளாக இருந்தால் பேசிலஸ். இதே இது திருகு வடிவத்தில் இருந்தால் ஸ்பைரல். ஓகே, திருகு மாதிரி வளைவா இந்த மாதிரி இருக்கும். உன் புக்கில் அழகாக இருக்குது. படம் வந்து 22.2. ஓகே, ஸோ அது போக உனக்கு இந்த இதுலேருந்து பிக்சர்ஸ் காட்டணுமேனு நெட்லேருந்து எடுத்து காமிக்கிறேன் மிஸ்ஸு. திருகு வடிவத்தில் இருந்தால் அதுக்கு பேர் வந்து ஸ்பைரலஸ். திருகு வடிவத்தில் காணப்படும் பாக்டீரியாக்கள் ஸ்பைரில்லா. ஒரே ஒரு இது மட்டும் இருந்துச்சுன்னா சிங்கிளாக இருந்தால் ஸ்பைரில்லா. அதாவது குரூப்பாக இருந்தால் என்ன பேர், தனியாக இருந்தால் என்ன பேர், அதுதான் வடிவம். நான் வச்சுக்கிட்டிங்களா? இப்போ வடிவம் குரூப்பாக இருந்தால் என்ன பேர், சிங்கிளாக இருந்தால் என்ன பேர், அதை மிஸ்ஸை சொல்லட்டா? மூணுக்குமே வடிவம் கோள வடிவம் ரவுண்டாக இருக்குது. குரூப்பாக இருந்தாங்கன்னா கோக்கைகள், சிங்கிளாக இருந்தால் கோக்கஸ். ஓகேயா, அதே இது வடிவம் கோல் வடிவம் குச்சி வடிவம். குரூப்பாக இருந்தாங்கன்னா பேசிலைகள், இல்லை சிங்கிளாக இருந்தால் பேசிலஸ். மூணாவது திருகு வடிவம். குரூப்பாக இருந்தால் ஸ்பைரில்லா, சிங்கிளாக இருந்தால் ஸ்பைரில்லாம். ஒரு செல் மட்டும் காணப்பட்டால் ஸ்பைரில்லாம். பல செல்லாக இருந்துச்சுன்னா ஸ்பைரில்லா. புரிஞ்சா? ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க அந்த பாக்டீரியாவுடைய வடிவத்தை பொறுத்து. புரிஞ்சாப்பா? அடுத்து போகலாமையா? சரி, அடுத்து இருக்கக்கூடியது என்னென்னா பாக்டீரியாவுடைய அமைப்பு. ஸோ அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் வந்து செல் சவ்வினால் மூடப்பட்டு காணப்படுது. இந்த இது பார்த்தீங்கன்னா தெரியும், செல் சவ்வினால் மூடப்பட்டு. இது பாக்டீரியா தான். பாக்டீரியாவுடைய சைஸு இந்த ஃபஸ்ட் இதுக்கே வருவோம். உன் புக்கில் இருக்கக்கூடிய பிக்சருக்கே பார்த்தீங்கன்னா செல் சவ்வு சுற்றியில் இருக்கு, ரவுண்டு இருக்கா? இது ஈக்கோலையுடைய ஸ்ட்ரக்சரு. ஈக்கோலை பாக்டீரியா செல் சவ்வினால் சூழப்பட்டிருக்கும். இந்த செல் சவ்வு வந்து உறுதியான செல் சுவரினால் மூடப்பட்டிருக்கு. சில பாக்டீரியாவில் பார்த்தீங்கன்னா செல் சுவரை சுற்றிலும் பல கூட்டு சர்க்கரை பாலிசாக்கரைனால் உருவான ஒரு செல் படலம் காணப்படுது. ஓகேயா, செல் சவ்வு எதனால் ஆக்கப்பட்டிருக்கு, செல் சுவர் எதனால் ஆக்கப்பட்டிருக்குன்னா பாலிசாக்கரைடு. பாலினாலே நிறையா, சாக்கரைடுனா சர்க்கரைன்னு அர்த்தம். சாக்கரைனா சர்க்கரை, பாலிசாக்கரைடு. ஓகேயா, பல கூட்டு சர்க்கரையினால். இப்போ என்ன அந்த பல கூட்டு சர்க்கரை? இப்போ சுக்ரோஸ் இருக்கா, கரும்புலேருந்து இருக்கக்கூடிய சுக்ரோஸு, அது பாலிசாக்கரைடு தான். C6H6O12. ஓகே, ஸோ அந்த மாதிரி பல சர்க்கரை கூட்டு பாலிசாக்கரைடுனால் உருவான ஒரு மெல்லிய படலம் காணப்படுது. அதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சூல் உரை, பாதுகாப்பு உரை அதை சுற்றிலும் காணப்படுது. இது எல்லாமே அந்த வெளிப்புற அமைப்பிலே மூணையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா உட்கரு சுற்றியில் இருக்கக்கூடியது சைட்டோபிளாசம். நீ செல்லை ஞாபகம் வச்சுக்கோ. செல்லு பார்த்தீங்கன்னா வெளியில் சைட்டோபிளாசம், அதுக்கப்புறம் உட்கரு இருக்கும். உட்கருவுக்கும் சைட்டோபிளாஸுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கும், சைட்டோபிளாச கேப்பு. அதில் பார்த்தீங்கன்னா செல் நுண்ணுறுப்புகள் காணப்படும். யார் செல் நுண்ணுறுப்புகள்? ரைபோசோம்ஸ், பாக்டீரியா, கோல்கை காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சைட்டோபிளாசம் இருக்குது. சைட்டோபிளாச சுற்றிலும் செல் நுண்ணுறுப்புகள் காணப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா தெளிவற்ற உட்கருவே கொண்டு இருக்கும். அதனால தான் இதை ப்ரோகேரியாட்டுன்னு சொல்கிறோம். ஓகேப்பா? தெளிவற்ற உட்கருவினையும் மரபு பொருளாகிய டிஎன்ஏவும் காணப்படுது. டிஎன்ஏ டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கு இல்லையா, உயிரணு மரபணுக்கள். ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் வந்து நம்மளுடைய கேரக்டர்ஸ், நம்மளுடைய அமைப்பு, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு எடுத்துக்கிட்டு போகும். அதனால் இதை வந்து மரபு ஜீன்களை வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு பண்புகளையும் இது அமைப்பையும் கொண்டு போகக்கூடியது. ஓகே, ஸோ இதனால் சூழப்பட்டு இது காணப்படுது. இது எல்லாமே ஒரு பாக்டீரியான்னு எடுத்துட்டோம்னா இந்த ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும். எல்லா பாக்டீரியாவும் இதே அமைப்பில் இருக்குமானா இருக்காது. சிலதுலாம் சில மாறுபாடுகள் என்ன செய்யலாம், காணப்படலாம். புரியுதா? இதோட
பிளாஸ்மிடுகள் என அழைக்கப்படும் சிறிய கூடுதலான வட்ட வடிவ குரோமோசோம்கள் காணப்படுது. ஓகேயா, டிஎன்ஏல ஒன்று சைட்டோபிளாஸில் காணப்படுது. இது எல்லாமே ஒரு சைட்டோபிளாஸுக்குள்ள ரைபோசோம், மரபு பொருளான டிஎன்ஏ, இது எல்லாமே உள்ளுக்குள்ளே காணப்படுது. பிளாஸ்மிட் எல்லாமே. உட்கரம் மட்டும் எப்படி இருக்குதுன்னா தெளிவற்றதாக இருக்குது. அதனால இதை வந்து ப்ரோகேரியாட்டுகள்னு சொல்கிறாங்க. புரிஞ்சாப்பா? அப்போ பாக்டீரியானா அதனுடைய சைஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அந்த பாக்டீரியாவுடைய வடிவத்தை வச்சு ஒரு 3 வெரைட்டி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய அமைப்புக்குள்ளே என்னென்ன இருக்கிறாங்க. புரியுதா? சரி, அதுக்கடுத்த நுண்ணுயிரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வைரஸ்கள். ஓகேயா, வைரஸ் என்ற பேர் பார்த்தீங்கன்னா லத்தீன் சொல்லில் நச்சு அல்லது விஷத்தன்மை. இந்த வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும். வைரஸ்னாலே நம்மளுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நச்சு, டேஞ்சரஸ், விஷத்தன்மை கொண்டது. இப்போ என்ன வைரஸ் இதாகிருக்கு, கொரோனா வைரஸ் இருக்கா? கொரோனா வைரஸ்னால நிறைய பாதிப்புகள், நிறைய உயிரிழப்புகள் இருக்கா? வைராலஜி, இந்த ஸ்டடி ஆஃப் வைரஸ் இஸ் கால்டு வைராலஜி. ஓகே, வைரஸை பற்றி நம்ம படிக்கிற அந்த அது பாக்டீரியாலஜி. அப்போ வைரஸ் வந்து விஷம் அல்லது நச்சுத்தன்மையுடைய திரவம். ஓகேப்பா. இந்த வைரஸ்கள் வந்து செல் அமைப்பற்ற தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ளும் ஒட்டுண்ணிகளாகும். ஒட்டுண்ணியாக தான் இருக்கும், ஒட்டுண்ணியாக இருக்கும். இது புரதத்தால் சூழப்பட்டு காணப்படுது. அதுலேயும் புரதம் இருந்துச்சு. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மரபு பொருளான டிஎன்ஏ, ஆர்என்ஏ இதில் பார்த்தீங்கன்னா 60 to 95% வந்து புரதத்தினால் ஆக்கப்பட்டதாக காணப்படுது. புரியுதாயா? ஸோ இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது வைரஸில். இப்போ நம்ம ட்ரெண்டாக இருக்கக்கூடியது, அட் ப்ரெசண்டில் இருக்கக்கூடியது என்னது, இந்த கொரோனா வைரஸ். இதே மாதிரி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத நிறையா வைரஸ்கள் வந்து நம்ம சுற்றிலும் என்ன செய்யுது, காணப்படுது. அதில் சில வைரஸ்கள் வந்து நம்மளுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது, சிலது வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியதாக காணப்படுது. புரியுதா? T4 பாக்டீரியா பேஜ்னு கொடுத்துருக்காங்களா, இது வந்து புகையிலையில் இருக்கக்கூடிய பல வண்ண வைரஸ்ன்னு சொல்கிறாங்க. D4 பாக்டீரியா இங்கனக்குள்ளே இருக்கக்கூடிய D4 பாக்டீரியா புகை இலையில் நம்ம காணப்படக்கூடிய இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கிரேப்ஸ் இருக்கும்ல, திராட்சைப்பழத்தில் எப்படி இருக்கும், ஒரு காம்பில் பஞ்சாக நிறைய திராட்சைகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கொத்தாக இது வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு வளைவு மாதிரி இருக்கும். புரியுதா? ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை எடுத்து மிஸ் காட்டுறேன். அந்த D4 பாக்டீரியா பேஜ் இது வந்து வைரஸுடைய இது இருக்கா. பேத்தோஜென்ஸ்னால் என்ன அப்படின்னா, நோய்களை பரப்பக்கூடிய எல்லா உயிருக்குமே பேர் என்னதான், பேத்தோஜென்ஸ். புரியுதா? யாரெல்லாம் நோய்களை உண்டாக்குறாங்க அப்படின்னா அந்த நுண் உயிரிகளுக்கு பேர் தான், பொதுவான பேர் தான் என்னென்னு சொல்கிறாங்க, பேத்தோஜென்ஸ். அது பாக்டீரியாவாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், ஃபங்கையாக இருக்கலாம், புரோட்டோசோவாவாக இருக்கலாம். புரியுதா? ஸோ அப்போ எந்தெந்த நோய்களை தீங்கு விளைவிக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாமே என்னதான், பேத்தோஜென்ஸ். ஓகேயா? சரி, இந்த இதில் இருக்குது T4 பாக்டீரியா பேஜ் வந்து இந்த புகையிலை பலவண்ண வைரஸ் இருக்காயா, இந்த கேப்சிட்டோட இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். தாவரங்களில் நோயை உண்டாக்கக்கூடிய வைரஸ். ஓகேயா? ஸோ இந்த T4 பாக்டீரியா பேஜ். அதே மாதிரி இன்னொரு இது என்ன கொடுத்துருக்காங்க, TMVனா என்னென்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ். TMVனா டொபாக்கோ மொசைக் வைரஸ். ஸோ இது தாவரங்களில் பார்த்தீங்கன்னா தாவரங்களில் தாக்கி அந்த நோயை வந்து உண்டாக்குது. புகையிலை மொசைக் வைரஸ் வந்து அந்த உருளைக்கிழங்குல இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு கலரில் அந்த இதாயிரும் இல்லையா, அந்த இதை தாக்கி அதனுடைய விளைச்சலை வந்து கம்மி பண்ணிடும். இதே மாதிரி தாவரங்களை தாக்குற மாதிரியே விலங்குகளையும் தாக்கக்கூடிய இது இருக்குது. என்னென்ன வைரஸ்கள் விலங்குகளை தாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடினோ வைரஸ், ரெட்ரோ வைரஸ். இந்த வைரஸ்கள் எல்லாம் பேர்களை மட்டும் நீ இது பண்ணிக்கிறணும். பாருங்கள், விலங்கு வைரஸில் தாவர வைரஸில் பார்த்தீங்கன்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ் இருக்கா, காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ், டொபாக்கோ மொசைக் வைரஸ், உருளைக்கிழங்கு வைரஸ். ஓகே, இது விலங்குகளில் பார்த்தீங்கன்னா அடினோ வைரஸ், ரெட்ரோ வைரஸ், ஓகே, இன்ஃப்ளூயன்ஸா, போலியோ வைரஸ்.
போலியோ நோய் வருதா, போலியோ அட்டாக்கு, அது வைரஸ்னால தான். கால் கை வந்து விளங்காமல் போகிறது. ஓகே. இன்ஃப்ளூயன்ஸா ஒரு வகையான காய்ச்சல். ரெட்ரோ வைரஸ், ஹெச்ஐவி எய்ட்ஸ் நோயை உண்டாக்கக்கூடிய ரெட்ரோ வைரஸ், அடினோ வைரஸ். அதே மாதிரி நம்மளுக்கு காஃப், சளி பிடிக்குது. இப்போ சளி பிடிக்கிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வைரஸ்ன்னு இல்லை, நூற்றுக்கணக்குக்கு மேற்பட்ட வைரஸுகள் வந்து அதை உருவாக்குது. ஸோ அதுக்குன்னு நம்ம சளி பிடிச்சிருக்குன்னு தனியாக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோமா? இல்லை. ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன ஆகிக்கிறோம், சரியாயிக்கிறோம். அந்த வைரஸ் எல்லாமே இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி சில வைரஸுகளுக்கு வந்து நம்மளுடைய பாடியிலே வந்து இம்யூனிட்டி பவர் இருக்கும், நோய் எதிர்ப்பாற்றல் இருக்கும். ஓகே. அப்போ நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கக்கூடிய அந்த சில இதுகள் ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம பாடிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிருச்சு, இந்த வைரஸ் உள்ளே நுழைஞ்சு நம்மளுக்கு நோயை உண்டாக்கிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த WBCயில் இருக்கக்கூடிய அந்த T4 பி செல்ஸ், டி செல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பாக்டீரியா கில்லிங் லிம்போசைட்ஸு, டி லிம்போசைட்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைரஸையும் பாக்டீரியாவையும் கில் பண்ணி ஆன்டிஜன் ஆன்டிபாடி பைண்டிங் ஆகி, ஆன்டிஜன் ஆன்டிபாடி வந்து அது என்னென்னா வேதிப்பொருளும் அந்த பைண்டிங் சைட்டும் ரெண்டுமே வந்து இதாகி பைண்ட் ஆகி அந்த நுண்ணுயிரியை வந்து கில் பண்ணிடுது. கில் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அந்த நோயிலேருந்து என்ன செஞ்சிடும், ரெக்கவர் ஆகிரும். ஓகே. அப்போ இதில் சைஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா நேனோமீட்டரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேனோமீட்டர் இருக்கா? இது பார்த்தீங்கன்னா பாக்டீரியா பார்த்தீங்கன்னா மைக்ரோமீட்டரில் சொன்னேன் மிஸ்ஸு. நீளம் எவ்வளோ இருந்துச்சு, 1 முதல் 10. அதே மாதிரி அகலம் பார்த்தீங்கன்னா 0.2லேருந்து 1. இதனுடைய சைஸ், வைரஸோடைய சைஸு பார்த்தீங்கன்னா அதை விட சின்னதாக போயிடுச்சு, பாக்டீரியா விட சின்னது. பாக்டீரியா வந்து மைக்ரோ 10⁻3 -3. ஓகே. இது பார்த்தீங்கன்னா 10⁻⁻9. என்ன -9 அப்படின்னா புள்ளி வச்சு 0009ன்னு போட்டு அப்புறம் 1. அப்போ எவ்வளோ சிறியதாக இருக்குன்னு பார்த்துக்கோ, 10⁻⁻9. அப்போ நேனோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகேயா. அப்போ வைரஸ் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவை காட்டிலும் ரொம்ப சிறியதாக இருக்குது வைரஸு. ஓகேயா. அப்போ விலங்கு வைரஸ்க்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா இதெல்லாம் அடினோ வைரஸ், ரெட்ரோ வைரஸ், இன்ஃப்ளூயன்ஸா, போலியோ வைரஸ். ஸோ இதனுடைய சைஸ் எவ்வளோ இருக்குது, 70 முதல் 90 நேனோமீட்டர். ஓகே. நேனோமீட்டர். இது சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சிட்ன்ற ஒரு புரதம், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா DNA RNAன்ற அந்த மரபணுகளை உருவாக்கக்கூடிய அந்த அமிலங்கள் காணப்படுது. புரிஞ்சாயா? ஸோ இதை வந்து நேனோமீட்டரில் வந்து இதனுடைய சைஸை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சரை இது கீழே இருக்கக்கூடியது இது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா. ஓகே. இன்ஃப்ளூயன்ஸா இது சுற்றியில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா செல் சவ்வு, புரத உரை கேப்சிட்டு. அதுக்குள்ளே இருக்கக்கூடியது என்னென்னா DNA RNA, அந்த மரபணுக்களை உருவாக்கக்கூடிய அந்த நியூக்ளிக் அமிலங்கள். புரியுதா? ஸோ இதெல்லாம் இந்த 2 வெரைட்டி வைரஸ் பார்த்துட்டோம். என்னென்னது, தாவரங்களை பாதிக்கக்கூடிய தாவர வைரஸுகள், விலங்குகளை தாக்கக்கூடிய விலங்கு வைரஸ்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனிதர்களை தாக்கக்கூடியதும் இருக்குது. எது, விலங்கு வைரஸ் தானே நம்ம மனிதர்களை, ஹெச்ஐவிலாம் நமக்கு தானே வருது, அடினோ வைரஸ், ரெண்டும் ஒன்று தான். பாக்டீரியா வைரஸ் மூணாவது இருக்கக்கூடியது என்னென்னா பாக்டீரியா வைரஸ்கள், பாக்டீரியோஃபேஜ். ஓகே. பாக்டீரியா வைரஸ்கள் வந்து பாக்டீரியோஃபேஜ். இதில் வந்து பாக்டீரியோஃபேஜினுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவை தாக்கக்கூடிய பேஜ்கள். ஓகே. இது வந்து பாக்டீரியாவை தாக்கி அந்த வைரஸ் வந்து T4 பாக்டீரியோஃபேஜ். இதுக்கு வந்து T4 பாக்டீரியோஃபேஜ். இது ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வேறையாக இருக்கும். புரியுதா? ஸோ அப்போ 3 வகையான வைரஸுகள் இருக்குது. பாக்டீரியாவில் அதனுடைய சைஸை வச்சு 3ஆக பிரித்தோம். நல்லா கவனிச்சுக்கோங்கயா. பாக்டீரியாவில் சைஸும் வைரஸை காட்டிலும் பெருசாக இருந்துச்சு. அதே மாதிரி அதனுடைய அமைப்பை வச்சு நம்ம பிரித்தோம். ரவுண்டு ஷேப்பில் இருக்காங்க, இல்லை கோள வடிவத்தில் இருக்குது, இல்லை ஸ்பைரல் திருகு வடிவத்தில் இருந்துச்சு, அதை வச்சு நம்ம பேர். வைரஸை பார்த்தீங்கன்னா அந்த தாவரங்களை தாக்குதா, இல்லை விலங்குகளை தாக்குதா, இல்லை மனிதர்களை தாக்குதா, அதை பொறுத்து நம்ம என்ன செய்கிறோம்னா அந்த பேர்களை கொடுக்குறோம். ஓகே. இப்போ பாக்டீரியா வைரஸ்க்கு எடுத்துக்காட்டு என்னென்னா T4 பாக்டீரியா பேஜ். இதனுடைய சைஸ் எவ்வளோ இருக்குன்னா 80 × 225 நேனோமீட்டர். கிளியர் ஆகிட்டியாப்பா? அப்போ 3 வைரஸ்களை நம்ம டைப் ஆஃப் வைரஸ்களை பார்க்குறோம். மேலும் அறிந்து கொள்களை என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா வைரஸில் இருக்கக்கூடிய
அந்த வைரஸில் இருக்கக்கூடிய அந்த புற உறுதியற்ற தீங்களிக்கும் ஆர்என்ஏவை வீராய்டுன்னு சொல்கிறாங்க. முன்னாடியே நம்ம பார்த்தோம், விரியான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து தாவர செல்களில் வந்து நோயினை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த வைரஸை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இருக்காயா எளிய வைரஸ்கள் வந்து விரியான் கொடுத்துருக்காங்களா. அப்போ எளிய வைரஸ் வந்து துகள் வீரியான் வந்து அழைக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து உயிருள்ள செல்களில் மட்டும்தான் வளர்ந்து பெருக்கமடையக்கூடியதாக இருக்குது. புரியுதா? இதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர், வைரஸோடைய ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இது கேரக்டர் இருக்கும். இது வந்து ரெண்டினுடைய பண்புகளும் இருக்கும்ப்பா. உயிருள்ளதாகவும் இருக்கும், உயிரற்றதாகவும் காணப்படும். எப்போ உயிருள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒட்டுண்ணி தானே. ஒரு உயிருள்ள உள்ளக்குள்ளே போயிடுச்சு, ஒட்டிக்கிருச்சு அப்படின்னா அவங்களுடைய இதை ஆக்டிவேட் ஆகி மல்டிப்ளை ஆகும், பெருக்கமடையும். இதே இது ஒட்டுண்ணிக்குள்ளே இல்லை, உயிருள்ள பொருளில் இல்லை, வெளியே வந்துருச்சு அப்படின்னா உயிரற்ற பொருளாக படிகங்களாக மாறிடும். ஓகே, அப்போ இது ரெண்டு கேரக்டர் உள்ளதாக இருக்குது, உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை கொண்டதாக இருக்குது. அப்போ வைரஸினுடைய ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டு பண்புகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா உயிருள்ள பண்புகள், வைரஸுகள் பெருக்கமடையும் தன்மையிலான மரபு பொருட்கள் ஆர்என்ஏ டிஎன்ஏ இருக்கிறதுனால அந்த ரிபோ நியூக்ளிக் அமிலம் டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் இருக்கிறதுனால தானாகவே என்ன செய்யுது, பெருக்கமடையுது. ஓம்புயிரில் உள்ள உயிர் செல்கள் பெருக்கமடைகின்றன. ஓம்புயிர்னா என்ன, அதாவது இப்போ நம்ம உடலுக்குள்ளே வந்துருச்சுன்னு வைங்க, அது வந்து ஒட்டுண்ணியாக வந்துருச்சு. அப்போ ஓம்புயிர் யார், நம்ம தான் ஓம்புயிர். யாருக்கிட்ட இருந்து அதுக்கு தேவையான உணவை எடுத்துக்கிட்டு பெருக்கமடையுதோ அவங்க தான் ஓம்புயிர்கள். இப்போ ஒரு விலங்குக்குள்ளே போகுது அப்படின்னா வைரஸ் வந்து ஒட்டுண்ணி, அந்த விலங்குகளும் அந்த மனிதர்களும் வந்து ஓம்புயிர்களாக இருக்குது. அப்போ ஓம்புயினுடைய செல் எப்படி பெருக்கமடையுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதுவும் தன்னுடைய சைஸை வந்து அளவை வந்து என்ன செஞ்சுக்கிறது, பெருக்கமடைய வச்சுக்கிறது. ஓகே, இந்த வைரஸ்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஓம்புயிர்களை மட்டுமே தாக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட உயிருள்ள உயிர்களை மட்டும் இது பண்ணக்கூடியதாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உயிரற்ற பண்புகள் என்ன அப்படின்னா வைரஸ் வந்து ஓம்புயிருக்கு வெளியே, இப்போ விலங்கை விட்டோ ஒரு மனிதரை விட்டோ வெளியில் வந்துருச்சு வைரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரற்ற தன்மை கொண்டதாக காணப்படுது, படிகங்களாக மாறிடுது. படிகங்களாக என்ன, இப்போ உப்பு ஜீனி இதுகெல்லாம் பார்த்தீங்கன்னா திடப்பொருளாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி இதுவும் ஒரு திடப்பொருளாக என்ன செஞ்சிருது, மாறிடுது, படிகப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படிகத்தன்மையுடைய உயிரற்ற பொருளை திரும்ப ஒரு ஓம்புயிருக்குள்ளே உள்ளே செலுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அது உயிருள்ள பொருளாக மாறி தானே பெருக்கமடைஞ்சு அதனுடைய இதை வந்து வளர்ச்சி அடைய வச்சுக்கிறது. புரியுதா? இந்த மாதிரி ரெண்டு ஸ்பெஷல் கேரக்டரும் அதுக்குள்ளே இருக்குது. அதாவது இட்ஸ் ஆக்டிவேட் த லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். ரெண்டுனுடைய பண்புகளும் அதுக்குள்ளே இருக்குது. யாருக்கு, வைரஸினுடைய ஸ்பெஷல் கேரக்டர். ஓகே, அப்போ வைரஸ் வந்து செல் சுவர் அற்றவையாக இருந்தோம். அதே மாதிரி நுண்ணுறுப்புகள்னால் யார், அந்த சைட்டோபிளாஸை சுற்றிலும் காணப்படக்கூடிய அந்த ரைபோசோம்ஸ், மைக்ரோபாக்டீரியா, மைட்டோகாண்ட்ரியா, இது ரிபோசோம்ஸ், கோல்கை காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே இல்லாமல் இருக்குது, இருக்கக்கூடியதும் இருக்குது. ரெண்டு வகையான தன்மைகளும் இருக்குது. ஓகே, அப்போ வைரஸுடைய ஸ்பெஷல் கேரக்டர் என்னென்னா உயிருள்ள உயிரற்ற தன்மைகளாக இருக்கும். அப்போ ஓம்புயிரை விட்டு வெளியே வந்த உடனே உயிரற்ற பொருளாக இருந்துட்டு எப்போல்லாம் நம்ம ஒரு உயிருக்குள்ளே போகுதோ அப்போ ஆக்டிவேட் ஆகி அதை பெருக்கமடைய செய்யக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்கும். புரிஞ்சாப்பா? அப்போ பாக்டீரியாவை காட்டிலும் சிறியதாக இருக்குது. அதே மாதிரி இது வந்து நச்சுத்தன்மை அதிகம் உள்ளதாகவும் காணப்படுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த விரியான்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிறணும். ஓகேயா? அதே மாதிரி உயிருள்ள உயிரற்ற பண்புகள் வந்து இந்த வைரஸில் காணப்படக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறம் தாவரங்களை வகைகள்னு எடுத்துட்டோம்னா தாவர வைரஸ், விலங்கு வைரஸ், பாக்டீரியாவை தாக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ். பாக்டீரியான்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அமைப்பை வச்சு கோள வடிவம், குச்சி வடிவம், கோக்கைன், கோக்கஸ், பேசிலை. ஓகேயா? அடுத்து வந்து ஸ்பைரில்லம். வகைகள், பாக்டீரியாவுடைய வகைகள், வைரஸோடைய வகைகள், வைரஸோடைய அமைப்பு எப்படி இருக்குது இதை மத்திய தான் பார்த்துருக்கோம். ஓகேயா? அப்போ இன்றைக்கி பாடத்தில் பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரிகளில் ரெண்டு நுண்ணுயிரி பார்த்துருக்கோம், பாக்டீரியாவும் வைரஸும்.
ஸோ பாக்டீரியாவுடைய சைஸ் எப்படி இருக்குது, அதனுடைய வடிவங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி வைரஸ்னு ஏன் பேர் வந்துச்சு, அந்த லத்தீன் மொழியில் வைரஸ்க்கு வந்து நச்சு அல்லது விஷத்தன்மை அந்த வார்த்தையெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிறணும். அதே மாதிரி எளிய வைரஸ் துகள் வீரியான்னு அழைக்கிறோம். ஓகே, அந்த வார்த்தை வந்து நோய் தொற்றினை உருவாக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவுடைய சைஸ் எவ்வளோ இருக்குன்னா 18 முதல் 400 நானோமீட்டர்ன்ற இதை நான் வச்சுக்கோ மெஷர்மெண்ட்டை. சரியாப்பா? சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய இது பார்த்தீங்கன்னா வகைகள்னு பார்த்தீங்கன்னா தாவர வைரஸ், விலங்கு வைரஸ், பாக்டீரியா வைரஸ். அதே மாதிரி உயிரற்ற பண்புகள் இதில் காணப்படுது. ஓகே, ஸோ அடுத்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா பூஞ்சைகளும் அதனுடைய நுண்ணுயிரி பயன்பாடுகளும் பற்றி பார்ப்போம். இன்னொன்று மேலும் அறிந்துகோள்களில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆண்டன் வான் லியூவன்ஹூக் அப்படின்ற ஒரு நுண்ணுயிராளர் வந்து ஒரு சயின்டிஸ்ட். அவர் தான் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்காருன்னா நுண்ணோக்கியை வடிவமைத்தவர். அவர் பேரை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஆண்டன் வான் லியூவன்ஹூக். இவர் தான் நுண்ணோக்கியை வடிவமைச்சார். ஏன் நுண்ணோக்கி இங்கே சொல்கிறாங்க அப்படின்னா, நுண்ணோக்கின்ற ஒரு பொருள் நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம்தான் இந்த நுண் உயிரிகளே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை அப்படின்ற கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் காணப்படுது நம்ம சுற்றிலும் அப்படிங்கிறத பார்த்தாங்க. இவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, எந்த வருஷம்யா 1647. ஓகேயா? இவருடைய இது என்னென்னா, அவருடைய பல்லு இருக்குது பார்த்தியா, சொத்தை பல்லு. அந்த சொத்தை பல்லில் இருக்கக்கூடிய அந்த சொத்தையை எடுத்து அந்த ஒரு ஸ்லைடில் வச்சு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்துருக்காரு. அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை வந்து நல்லா இதாகிக்கிட்டு இருக்கிறத, மூமெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கிறத அதில் பார்த்துருக்காரு. அதிக அளவில் இருக்கிறத பார்த்து அவரே வியந்திருக்காரு. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இதை பார்க்குறோம், கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆண்டன் வான் லியூவன்ஹூக் வந்து ஃபஸ்ட்டு மைக்ரோஸ்கோப்பை பார்த்துட்டு அதுக்குள்ளே இருந்து இந்த நுண்ணுயிரி இருக்கிறத, அப்போ கெட்ட பொருளாக இருந்தாலும் சரி இல்லை ஏதோ எல்லா பொருள்லையுமே வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத சில நுண்ணுயிரிகள் காணப்படுது அப்படிங்கிற கான்செப்டை ஃபஸ்ட்டு இவர் வந்து கண்டுபிடிச்சி நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. புரிஞ்சாயா? கிளியர் ஆகிட்டியா? சரி, ஏதாவது டவுட் இருந்தால் நீ நம்மளோட ஹோம்ஒர்க் குரூப்பில் இது பண்ணி கேளுங்க. சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹோம்ஒர்க் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 1 வேர்டு கொடுத்துருக்கேன். சரியாப்பா? 1 வேர்டில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கொடுத்துருக்கேன். பிக்சர்ஸ் தெளிவாக இல்லாட்டினாலும் பார்த்துக்கோ, உன்னுடைய புக்கில் இது பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஆன்சரும் டிக் பண்ணியிருக்கேன் மிஸ் இதில். புரியுதா? கோடிட்டைடா விரிவுபடுத்தி எழுதுக கூட விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் இது பண்ணிக்கோங்க. சரியாக தவறா பொறுத்துக. அப்போ என்ன செய்யணும்னா, மிஸ்ஸு கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன், பாக்டீரியாவும் வைரஸும் தான் எடுத்திருக்கேன். இந்த பூஞ்சைகள் அதனோட நோய்கள்லாம் இருக்குது. அப்போ என்ன செய்யணும், இந்த லெசனை ஃபுல்லாக ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு இந்த 1 வேர்டுக்குரிய ஆன்சரை ஃபுல்லாக குறிக்கணும். குறிச்சிட்டு படிச்சுட்டு நீ உன்னுடைய ஹோம்ஒர்க் நோட்டில் எழுதி பார்த்துட்டு பேரண்ட்ஸ்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கணும். புரியுதா? மிஸ்ஸு ஒவ்வொரு தடவையும் கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் இதை சொல்கிறேன், ஆனால் எத்தனை பேர் செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. செஞ்சேன்னா உனக்கு தான் பெனிஃபிட்டு. ஓகே, எல்லா லெசனை ஃபுல்லாக ஒரு தடவை ரீட் பண்ணு. என்ன நடத்தியிருக்கோம் நடத்தலைன்னா இல்லை, நடத்தின வரைக்கும் நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஃபுல் லெசனுமே ஒருக்க வாசிச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய 1 வேர்டெலாம் உன்னால் குறிக்க முடியுதான்னு பாரு. குறிச்சிட்டு அதை மனப்பாடம் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு எழுதி பார்த்துட்டு உன் பேரண்ட்டை கையெழுத்து வாங்கியிருக்கணும். புரிஞ்சாடா தம்பி? சரி, அது இந்த A to Z ரெக்கார்டரை திரும்ப நல்லா பார்த்துக்கோ. சரியா? சரி, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.